ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து இது போதும் ரோஹித் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கேஎல் ராகுல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு நன்றி உணர்வோட ரோஹித் சர்மாவை நீங்கள் வந்து இனிமேல் ஆடுங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு 27 ரன் தான் வந்து கேஎல் ராகுல் வந்து அடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ரிட்டையர் கட் முறையில் வந்து கேஎல் ராகுல் பெவிலியனுக்கு வந்து போயிருப்பார். ரோஹிட்டை உள்ளே வர சொல்லியிருப்பார். ரோஹித் சர்மா கிட்ட ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து கேஎல் ராகுல் வந்து சொல்லிட்டு போயிருப்பார். இப்போ வந்து 2வது டெஸ்ட் கேமுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணிக்கும் பிரைம் மினிஸ்டர் 11 அணிக்கும் இடையான 2 நாள் வார்ம் அப் போட்டி வந்து நடந்துட்டுருக்கு. அதில் வந்து ஃபஸ்ட்டு டேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாஸ் ஜெயிச்சு பவுலிங் போடுறோம்னு சொல்லியிருப்போம். இதனால் பிரைம் மினிஸ்டர் 11 அணி வந்து களம் இறங்கியிருப்பாங்க. அந்த அணியில் வந்து ஒரு 3 வீரர்கள் மட்டும் நல்லா ஆடிருப்பாங்க. சாம் கோன்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 107 ரன் வந்து அடிச்சிருப்பார். ஒரு செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு. 43.2 ஓவரில் 240 ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆகிருப்பாங்க பிரைம் மினிஸ்டர் 11. இப்போ இதில் வந்து கோன்டாஸை தாண்டி ஜாக் லைட்டன் 40 ரன் அடிச்சிருப்பார். கடைசி நேரத்தில் ஹானோ ஜாக்கப்ஸ் பார்த்தீங்கன்னா 61 ரன் வந்து அடிச்சிருப்பாரு. 240 அடிச்சிருப்பாங்க. மழை குறுக்கிட்ட காரணத்தினால பார்த்தீங்கன்னா 46 ஓவராக வந்து குறைச்சிருப்பாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரைம் மினிஸ்டர் 11 அணி 43.2 ஓவரில் 240 அடிச்சிருப்பாங்க. அடுத்து வந்து நம்ம இந்திய அணி வந்து களம் இறங்கினாங்க. இப்போ இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா நம்ம பவுலிங் யூனிட் அப்படின்னு பார்க்குறப்ப நிதிஷ் ரெட்டியை தவிர எல்லாருமே வந்து விக்கெட்ஸ் எடுத்திருப்பாங்க. ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், பிரசித் கிருஷ்ணா தலா ஒரு விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஹர்ஷித் ராணா 4 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஆகாஷ்தீப் 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. சிராஜ் வந்து ஒரு விக்கெட் வந்து எடுத்திருப்பாரு. ஸோ ஓரளவுக்கு எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. பும்ராவுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கல. அவர் ஒரு வேளை இன்ஜரி ஆகிட்டார்னா அது வந்து நமக்கு வந்து டேஞ்சராக போயிடும் அப்படிங்கிற காரணத்தினால பும்ராவுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கல. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய அணி வந்து களம் இறங்கியிருப்பாங்க. ஓப்பனிங் வந்து ஜெய்ஸ்வால் மற்றும் கேஎல் ராகுல் இவங்க 2 பேர் தான் ஆடிருப்பாங்க. இப்போ 2வது டெஸ்ட்டில் யார் வந்து ஓப்பனர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகுலும் ஜெய்ஸ்வாலும் தான் ஓப்பனிங் வந்து ஆட போகிறாங்க. அதற்கு முன்னோட்டமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வார்ம் அப் கேமில் தன்னோட இடத்த வந்து கேஎல் ராகுலுக்காக ரோஹித் சர்மா வந்து விட்டு கொடுத்துருப்பாரு. இன்னொரு புறம் வந்து விராட் கோலி வந்து இந்த கேமில் வந்து பேட்டிங் வந்து ஆடலை. அவர் வந்து நல்ல ஃபார்மில் தானே இருக்கார். அப்படி இருக்கிறப்ப அவரையே வந்து ஆட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலியோட இடத்துல ரோஹித் சர்மா வந்திருப்பார். ஓப்பனராக ஜெய்ஸ்வால் கேஎல் ராகுல் வந்திருப்பாங்க. அதில் வந்து ஜெய்ஸ்வால் 45 ரன்னுக்கு அவுட் ஆகிருப்பார். அதுக்கப்புறம் 3வது இடத்துல ஆஸ் யூஷுவல் சுமன் கில் வந்து உள்ளே வந்திருப்பார். ஒரு புறம் வந்து கேஎல் ராகுல் பொறுமையாக வந்து கட்டையை போட்டு ஆட, இன்னொரு புறம் வந்து ஜெய்ஸ்வால் வந்து அதிரடியாக ஆடி 45 ரன்னுக்கு அவுட் ஆக உள்ளே வந்த கில்லும் வந்து அதிரடி காமிச்சிருப்பார். ஜென்ரலாக கில்லே வந்து ஸ்லோவாக தான் ஆடுவார். ஆனால் ராகுல் வந்து ஸ்லோவாக ஆடுறதுனாலையும் இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் அப்படிங்கிறதுனாலையும் பார்த்தீங்க அப்படின்னா சுமன் கில் வந்து 50 ரன் வந்து அடிச்சிருப்பார். 62 பந்தில் 50 அடித்து அவர் வந்து ரிட்டையர் கட் வந்து ஆயிருப்பார். அதேமாதிரி கேஎல் ராகுலும் ரிட்டையர் கட் வந்து ஆயிருப்பார். அப்போ வந்து கில்லுக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் வந்து ரிட்டையர் கட் ஆயிருப்பார். ராகுல் நினச்சிருந்தார் அப்படின்னா அவர் வந்து ஒரு 1/2 சதம் வந்து அடிச்சிருக்கலாம், நல்லா ஆடி இருக்கலாம். இருந்தாலுமே 44 பால் பிடிச்சிட்டு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு கேஎல் ராகுல் வந்து ரிட்டையர் கட் ஆயிருப்பார். ரோஹித் சர்மா உள்ளே வர சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் கேப்டன் ரோஹித் வந்து களத்துக்கு வரும்பொழுது ராகுல் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்யூ பாய், உங்கள் இடத்த எனக்கு விட்டு கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு போயிருப்பார். பட் இதில் வந்து இடம் மாதிரி ஆடின காரணத்தினால 4வது இடத்துல முதன் முறையாக உள்ளே வந்த ரோஹித் சர்மா 11 பந்தில் வெறும் 3 ரன் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பார். அதாவது சர்ஃப்ராஸ் கான் 1 ரனில் அவுட்டு, இன்னொரு புறம் வந்து ரோஹித் சர்மா 3 ரனில் அவுட்டு. இவங்க 2 பேர் மட்டும்தான் ஒற்றை இலக்கத்தில் அவுட் ஆயிருப்பாங்க. மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட் ரன்கள் வந்து சேர்த்திருப்பாங்க. நன்றி.